ரதியா காட்டுப்படியில் இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு ரதியா ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு குக்கரை காய வச்சுட்டேன், அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு கீ ஊற்றிக்கலாம். ரொம்ப கீ போட மாட்டேன் அக்கா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா 2 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இந்த கீ கொஞ்சம் காயட்டும். இப்போ கீ காய்ஞ்சதுக்கப்புறம் அக்கா ரீபண்ட் ஆயில் ஊற்றுறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு. இதுவும் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டோம். எண்ணெயும் கீயும் சேர்ந்து கொஞ்சம் காயட்டும். இப்போது எண்ணெயும் கீயும் காஞ்சிருச்சு. அக்கா என்ன பண்ண போகிறேன்னா 2 பட்டை, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, அப்புறமா கொஞ்சோண்டு பிரியாணி பூ சொல்லுவேன் இது அக்கா, ஒரு பிரியாணி இலை. இப்போ அது வெடிக்கிறதுக்குள்ள இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதை போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் தேவைன்னா நீங்கள் ஆயிலுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஆயிலெலாம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த 2 குழிக்கரண்டி ஆயில் போதும். அக்கா இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க அரிசி 1.5 கிளாஸு, அப்படின்னா 300 அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ பிரியாணியில் போடுற சிக்கன் அக்கா 300 சிக்கன் வாங்கியிருக்கேன். 300 அரிசிங்கிறதுனால இதை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கேர்டு 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பரட்டி வச்சுருக்குறேன். இது அப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பரட்டி வச்சுட்டேன், ஊறிட்டுருக்குது. இப்போ அடுத்து நம்ம குக்கரில் வதக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் அக்கா, அதை போட்டாச்சு. இப்போ உடனேவே போட்டுடலாம். நம்ம அக்கா மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா சுற்றி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுலேயும் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வதக்கிறதுக்கும் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் கூட வதக்கிறதுக்கும் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கணும். புதினா கொத்தமல்லி வதங்கிருச்சு. இப்போது அக்கா பாருங்கள், இது 1/4 கிலோ தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு. தக்காளி கூட கொஞ்சம் போட்டால் கிரேவி நல்லா அதிகமாக வரும். அப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து நல்லா மசாலாவாக டேஸ்டியாக இருக்கும். இல்லை மசாலா பத்தாத மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிரியாணி பிடிக்காது. அதனால் இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் போடுறேன் அக்கா. இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இப்போ அந்த சிக்கனையும் போட்டுடலாம். பரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டி விடணும். இப்போ தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரும். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் அக்கா கல் உப்பு போட்டுட்டேன் வெங்காயம் வதக்கும் போது. இப்போ 1/4 ஸ்பூன் போல் தூள் உப்பு போடுவோம். ஏற்கனவே தூள் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நம்ம சிக்கனை வேறு பரட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போட்டோம், 1/4 ஸ்பூன் தூள் உப்பும் போட்டிருக்கேன். அந்த பரட்டி வைக்கிறதுல ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கேர்டு ஊற்றி பரட்டி வச்சோம்ல அதில். அக்கா வந்து கரம் மசாலா பவுடர்னு சொல்கிறது அது வீட்டில் அரைச்சதுப்பா. சிக்கனு எல்லாத்துக்குமே அந்த ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் அக்கா போட்டேன். அக்கா ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருந்தது. இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுத்தாச்சு, போதும். எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நீங்கள் சால்ட்டு காரம்லாம் பார்த்துக்கலாம். அக்கா எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் வடித்து ஆற விட்டுருக்குறேன் அக்கா. நல்லா தண்ணியில் போட்டு வடிச்சிட்டு ஊற வைக்கல ஒன்றும் வைக்கல. அக்கா அந்த மெத்தட்லாம் செய்வேன். நல்லா ஆற விட்டுருக்குறேன். இப்போ ஏன் அந்த அரிசி சாதத்தை காமிச்சேன்னு சொன்னால், அதில் உள்ள வடித்ததில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வாட்டரை கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் ஊற்றிட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வாட்ரு ஊற்றி கிளறி குக்கரை மூடிட வேண்டியது. அவ்வளோதான். நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடணும். அந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 2 விசில் வரணும். மூடி அக்கா விசில் போட்டுட்டேன். 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். வந்துருச்சுப்பா, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசிலை எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த கிரேவி சூப்பராக இருக்கா? இப்போ சிக்கனும் வெந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் இந்த வடை சட்டியில் இன்றைக்கி இது எங்கள் வீட்டில் கடாய் பிரியாணின்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கூட கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வடை சட்டியில் கொட்டிட்டு அப்படியே பரட்டணும். எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி பரட்டி கொடுக்கணும். எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி கலந்து கொடுக்கும். நல்லா பொறுமையாக கிளறுங்க. ரைஸ் உடையாமல் இருக்கணும். ரைஸ் அக்கா வந்து இங்கே பாருங்கள் நல்லா விதையாக தான் வடிக்கணும்.
எப்படி முழுசாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் விரையாக வடிச்சிடணும், ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி நம்ம திட்டமாக வடிக்கணும் ரைஸை. கொதிச்சப்பறம் அரிசி போடணும், அந்த மாதிரி எந்த மெத்தடும் கிடையாது. அடியில் ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்படியே நம்ம மெதுவாக கிளறி கொடுக்கணும். அதே கடுப்படியில் கடாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா கிளறி எல்லா அரிசி ரைஸ்லேயும் மசாலா படுற மாதிரி கிளறியாச்சு. ஒரே ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு தோசைக்கல் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகலை, இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சுட்ருக்குறேன். தோசைகள் ஹீட் ஆகணும். நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இது மேலே ஏதாவது வெயிட் வச்சுட்டோன்னா அந்த தோசைகள் நல்லா ஹீட் ஆன பிறகு அப்படியே தம் ஆயிரும். ஏற்கனவே மசாலா நல்லா பிடிச்சிருக்குன்னு அக்கா வந்து மசாலா வந்து நிறையாவே பண்ணிட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த மசாலா நிறைய பண்ணி பிரியாணி செஞ்சால் தான் பிரியாணி எங்களுக்கு உதிரியாக இருந்தால் பிரியாணி பிடிக்காது. நீங்கள் ஆனியன் டொமேட்டோ குறைச்சிக்கிட்டு தக்காளியை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹோட்டல் பிரியாணி மாதிரி கொஞ்சம் உதிரியாக வரும், அவ்வளோதான். இதை வந்து அக்கா அப்படியே ஏதாவது ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறேன். இப்போ அடுப்பு எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன்னு பாருங்கள், தெரியுதா? அதுக்கப்புறம் இப்போ கூட அக்கத்தோடு தான் செய்கிறேன், ஏன்னா இன்னும் கல் சூடாகலை. இப்போ இதுக்கப்புறம் வடை சட்டி தூக்கி வச்சிடலாம். இப்போ குக்கரில் ஒயிட் ரைஸ் இருக்குது, அதை அப்படியே தூக்கி அந்த வெயிட்டை அப்படியே வச்சுருக்கிறேன் அக்கா. அவ்வளோதான். இது ஒரு 15 மினிட் 20 மினிட் இருந்தால் போதும். நல்லா அது வந்து நம்மளுக்கு தம் ஆயிரும். இன்றைக்கி வடை சட்டி பிரியாணி தான் அக்கா வீட்டில். இது தம் ஆனதுக்கப்புறம் அக்கா காமிக்கும். அவ்வளோதான், தம் கட்டினது போதும். தட்டு லைட்டாக சூடாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தம் கட்டினது போதும். சிக்கன் பிரியாணி ரதியக்கா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா உதிரியாக தான் வரும் உங்களுக்கு. நம்ம வந்து எடுத்து சேவ் பண்ணும்போது நல்லா உதிரியாக வரும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா கிரேவி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு இந்த கடாய் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த ரைஸு பாஸ்மதி ரைஸ் வடித்த தண்ணி கண்டிப்பாக 1/2 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க.